கரிக்கரைக்கும் தேங்காயிலே தேங்காயிலே எங்க பிள்ளைகளே கரிக்கரைக்கும் தேங்காயில் கையேந்த ஒரு பிள்ளை இல்லை கையேந்த ஒரு பிள்ளை இல்லை ஆமா நிறைகுடத்து தண்ணீரில் நின்றளம்ப ஒரு பாலன் இல்லை நின்றலும் ஒரு பாலன் இல்லை ஆமா மழை பெய்த முத்தத்திலை மண்ணளைய ஒரு மைந்தன் இல்லை மண்ணணைய ஒரு மைந்தன் இல்லை தம்பி ஸ்டாண்டர்டு மண்ணளைந்த கைகளாலே மண்ணணைந்த கைகளாலே மடிபிடிக்க ஒரு மதலை இல்லை மடிபிடிக்க ஒரு மதலை இல்ல பட்டிலே போட்ட சாதம் நமக்கு வாரி உங்க ஒரு குழந்தை இல்ல இலையிலே போட்ட சாதம் எடுத்து உங்க ஒரு பிள்ளை இல்லை எடுத்து உண்ண ஒரு பிள்ளை இல்லை ஆமா ஏமன்ன ஒரு பிள்ளை இல்லை நமக்கு எதற்காக குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணியான வெண்கொடியானவள் சொல்லுகிறாள் ஆமாமா பிள்ளை இல்லாத கவலைகளை மன வருத்தத்தோடு சொல்லுகிற போது சொல்லுகிற போது மன்னா நாமளுக்கு இத்தனை சொத்து சுகம் இருந்தோ சொத்து செல்வாக்கு இருந்தோ இத்தனை சொத்து சுகத்தை வைத்து ஆமா தான தர்மங்கள் செய்யலாமா தான தர்மங்கள் செய்து வந்தால் ஆமா தர்மத்தின்படி சரி நாமளுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அல்லவா நமக்கு ஒரு குழந்தை இருக்கும் அல்லவா என்று நாகக்கண்ணி சொல்லுகிற போது நாகராஜம் மன்னன் எப்படி தான தர்மங்கள் செய்து பாரு தெரியுமா தான தர்மங்கள் செய்து வருகிறார் அப்படியே அண்ணன் காணோ சொன்ன காணோ முல்லை விட்டால் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்கள் கட்டி வைத்தார் கோயில் கண்ட இடங்கள் எல்லாம் கோபுரங்கள் கட்டி வைத்தார் பிள்ளையார் கோவிலுக்கு பின் மண்டபம் கட்டி வைத்தார் பிள்ளையார் கோவிலுக்கு பின் மண்டபம் கட்டி வைத்தார் எப்படி அம்மா செய்து வருகிறாள் அன்னதானம் சொர்ணதானம் அள்ளி விட்டார்கள் தான தர்மம் அள்ளி அள்ளி விடுகிறார்கள் தான தர்மங்கள் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் ஆமா கோபுரங்கள் கட்டி வைத்தார்கள் கோபுரங்கள் கட்டி வைக்கிறார்கள் பிள்ளையார் கோயிலுக்கு பின்மண்டபம் கட்டி வைத்தார் சரி சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரங்கள் கட்டி கொடுக்கிறார்கள் பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பால் மடமும் கட்டி வைத்தார் படியும் கட்டி வைத்து அவ்வளவு சொத்து சொகத்தெல்லாம் தான தர்மங்களை செய்து பார்க்காங்க பார்த்தால ஒரு குழந்தை என்பது ஒரு குட்டி என்பது இருந்ததா தருகவில்லை கை குழந்தை இல்லையே
ஆமா, நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் என்ன கிடையாது, குழந்தை இல்ல, குழந்தை இல்லாம வாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே குழந்தை இல்லாத கவலை. ஆமா, அப்படியே கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் மன்னனை அழைத்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள்? மன்னவா, ஏ மன்னா, நானும் குழந்தை வர இன்றைக்கு கிடைக்கும், ஆமா நாளைக்கு கிடைக்கும், சரி, அப்படியே உங்களையே நம்பி இருந்தேன். குழந்தை வரம் கிடைக்கும் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு குழந்தை கிடைக்கலா தெரியலையே. ஒரு குழந்தை இல்லையே எனக்கு. இல்லையே மன்னா. என்ன என்ன? இனி நான் உங்களை நம்ப மாட்டேன். நாகராஜ மன்னா, இனி நான் உங்களை நம்ப மாட்டேன். ஏ நாகக்கண்ணி, என்னை நம்பாமல் சரி எங்கம்மா போற? படைத்த பகவானை வேண்டி தவங்கள் இருந்து 12 வருடம் தவம் இருந்து நான் குழந்தாரத்தை வாங்கி வருகின்றேன். குழந்தை வரம் வாங்கினா சரி நாகலோக பட்டணம் திரும்பி வருவேன். இல்லன்னா நான் வரமாட்டேன். தானே சந்தே நினைவானா தானே தானா தானே 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 கண்ணா சொல்லிக்கொண்டு எங்கே ஏகி வார ஏற்றதொரு நாகக்கண்டே நாகக்கண்டே பெண்கொடியானவள் நாகராஜ மன்னனிடம் சொல்லிக்கொண்டு மேடைக்கு வந்தாச்சா மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்கணும். இது வேற இருக்கா? மதிப்பு நீ நான் பேசக்கூடாது. எங்க அண்ணியார் செட்டில சரி உடுக்கு கலைஞர் எத்தனைதான் நான் வயது நீங்க சின்னவங்களா இருந்தாலும் ஆமா நான் பெரிய பிள்ளையா இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு தாம முதல்ல பெருசு. நீ நான் பேசக்கூடாது. கூடாது கூடாது. யாரு யாரையா? யாரு யாரு? சிவந்திபுரமா நன்னகரத்துல வாழ்ந்து வரக்கூடிய நாராயணன் அவர்கள். நாராயண நாடார் அவர்கள். அவர்கள் நமக்கு 6 பேர்களுக்கு ஆமா தவிச்ச வாய்க்கு உடனே போய் சரி என்னது வாங்கிட்டு வந்திருக்காங்க? காப்பி தண்ணி. காப்பி தண்ணி டீ டீ அழகா இருந்தது. அப்படியே இருந்து படிச்சுக்கிட்டே இருக்க. ஆமா தொண்டைக்கு கொஞ்சம் எதவா கொஞ்சம் சுடுதண்ணி வாங்கி கொடுப்போம். நமக்கு தானே தெரியும். அப்படி நம்ம தொழிலாளிக்கு தானே தெரியும். நாமளுக்கு டீ குடிச்சா தான் நல்லா இருக்கும். ஒரு குளிர்ந்த சூச குடிச்சா நல்லா இருக்குமா? நல்லா கரெக்ட் புரட்டுங்க. தொண்டை சரியில்லாம மக்காடு பண்ணும் தொண்டை. அப்படியே அதனால அருமை அண்ணார் அவர்கள் தவிச்ச வாய்க்கு காப்பி தண்ணி கொண்டு வந்தார்கள். அவர்கள் குடும்பம் கோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். வளர்முருகன் சன்னதிவோ ஜன்னதிவோ
அன்றும் வாழ்க அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் வாழ்க வளருகின்ற வரமளித்தல் என் தாயான பத்திரகாளியும் பத்திரகாளியம்பாள் பார்க்கிறாள் ஆகக்கண்ணியான பெண்கொடியானவள் கன்னியான பெண்கொடியானவள் நாகராஜம் மன்னனிட சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு எங்கேயோ வருகிறாள் எங்கே வருகிறாள் அண்ணா படைத்தே பகவானை வேண்டி நான் போய் தவங்கள் இருந்து தவம் இருந்து குழந்தை வரத்தை வாங்கி வருகின்றேன் குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்கே எப்படி மாறால் தெரியுமா எங்கே எப்படி வருகிறாள் நாகலோகமோ வருகிறாளே நாகக்கண்ணே அங்கிரேலே அயனமாக எங்கே எங்கே அங்கிருந்து பயணமாக தவங்கள் இருந்து ஒரே ஒரு குழந்தை வரத்தை வாங்க வேண்டும், ஒரே ஒரு பிள்ளை வரம் வாங்க வேண்டும் என்று நாகராஜ மன்னனிடம் சொல்லிக்கொண்டு வனமான வனங்கடந்து தவம் இருக்க வேண்டுமே என்று தவம் இருக்க வேண்டுமே என்றால் ஊர் மத்தில இருந்து தவம் இருக்க முடியுமா? தவம் இருக்க முடியாது. ஊர் மத்தில இருந்து தவம் இருந்த மலை என்னைய தவநிலை பலிக்காது. ஓ, தவம் நிலை பலிக்காது. ஆமா, அப்பப்போ கொலுச சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆள் நடமாட்டம் இருக்கும். ஓ, ஆள் நடமாட்டம் இருக்கும். ஆமா, அப்படின்னா தவநிலை பலிக்குமா? தவநிலை பலிக்காது. பகவான் ஏறிட்டு பார்ப்பாரு? பகவான் ஏறிட்டு பார்ப்பாரா? பார்க்க மாட்டார், பார்க்க மாட்டார். அப்படி என்றால் என்னையோ செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? படைத்து பகவான வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்றால் ஆமா, இமயமலை அடிவாரத்துக்கு வருகிறாள், வருகின்றாள். அந்த இமயமலை அடிவாரத்திலே வந்து இமயமலை ஏற்று பார்க்கிறாள், ஏறிட்டு பார்க்கிறாள். அந்த இமயமலையானது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? பாசினல்ல பிறந்த மாலை மலை பேரோடும் மாலை, நல்ல உயர்ந்த மாலை ராஜங்காய்க்கும் மாலை மாலை தோறும் மாலை மாலை தோறும் மாலை முடிவேர் வாழும் மலை
பகவானை வேண்டி பகவானை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று இமயமலை அடிவாரத்துக்கு வருகிறாள். அந்த இமயமலை ஏற்று பார்க்கிறாள். இமயமலையை ஏறிட்டு பார்க்கிறாள். இமயமலையானது எப்படி இருக்கின்றது? எப்படி அம்மா இருக்கின்றது? பாசியை படர்ந்த மலை, பங்குனித்தேர் ஓடுமலை, ஊசி உயர்ந்த மலை, ராஜங்காக்கி மலை, நாகமலை, தோகமலை, நல் முனிவர்கள் வாழும் மலை, வாழுகின்ற மலை. அந்த மலை எந்த மலை? இமயமலை தன்னதில் எந்த மலை? இந்த மலை. இமயமலை தன்னதிலே வந்து ஆமா தவம் இருக்க வேண்டும் என்று 1 வருடமா 2 வருடமா 1 வருடமா 2 வருடமா 12 வருடமாகவே ஆமா தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி தவம் இருக்கிறாள்? ஓராமண்டே தவம் இருந்தால் உடையவனார் வரவும் இல்லை. ஓராமண்டே தவம் இருந்தால் உடையவரோ வரவும் இல்லை. ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு வெள்ளைக்காக ஹலோ ஹலோ எப்படி தவம் இருந்து வருகிறாள்? எப்படி தவம் இருந்து வருகிறாள்? ஓராண்டு தவம் இருந்தாள். உடையவனார் வரவும் இல்லை. 2 ஆண்டு தவம் இருந்தாள். ஈஸ்வரனார் வரவும் இல்லை. 3 வருடமாக தவம் இருக்கிறாள். மூக்கண்டனார் வரவும் இல்லை. 4 ஆண்டு தவம் இருந்தாள். அந்த நாதனுமே வரவும் இல்லை. 5 வருடமாகவே தவம் இருந்தாள். தவம் இருக்கிறாள். ஆண்டவன் சிவபெருமான் ஆகக்கண்ணி தவத்தை ஏறிட்டு பார்க்கவில்லை. ஏறிட்டு பார்க்கவில்லை. 6 ஆண்டு தவம் இருந்தாள். ஆண்டவன் வரவும் இல்லை. 7 ஆண்டு தவம் இருந்தாள். ஈஸ்வரனார் வரவும் இல்லை. 8 வருடமாக தவம் இருக்கிறாள். சிவபெருமாள் வரவும் இல்லை. 9 வருடமாக தவம் இருந்தாள். உடையவனார் வரவும் இல்லை. 10 ஆண்டு தவம் இருந்தாள். 10 ஆண்டு தவம் இருந்தாள். பகவான் ஆகக்கண்ணி தவத்தை ஏறிட்டு பார்த்தார. ஏறிட்டு பார்க்கவில்லையே. அடி ஏறிட்டு பார்க்காமல் இருக்கிற போது ஆமா எப்படி எப்படி தவம் இருக்கிறாள்? எப்படி தவம் இருக்கிறாள்? செய்தோ சிவனை செய்தோ நோக்கி செய்தோ
பூலோகம் வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் பார்வதி பார்த்து சொல்லுகிறாள், நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரு குழந்தை வரத்தை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவான் என்னையா சொல்கின்ற பார்வதி பார்த்தா 8 அமிர்த உருண்டை எடுத்து ஆண்டவன் சிவபெருமான் கரத்திலே கொடுக்க, ஆமா சிவபெருமான் கையிலே வாங்கிக் கொண்டு நாகக்கண்ணி இடத்துக்கு வருகின்ற நாகக்கண்ணி இடத்திலே வந்து 8 அமிர்த உருண்டை எடுத்து கையிலே கொடுக்க, நாகக்கண்ணி வாங்கிக் கொண்டு எங்கையா வருகிறாள்? எங்கு வருகிறாள்? நாகலோக பட்டணத்திற்கே வருகிறாள். நாகலோக பட்டணத்துக்கு வாராங்க. நாகராஜன் அழைச்சு கேட்காரு, அம்மா ஏ நாகக்கண்ணி, என்ன நம்பாம ஆண்டவன் படைத்த பகவானை வேண்டி குழந்தை வரம் வாங்க போனியே, சிவபெருமான பார்த்தாயா? குழந்தை வரத்தை கொடுத்தாரா? மன்னவா, நான் ஆண்டவனை பார்த்து சரி குழந்தை வரம் கேட்டு இதோ பாருங்களேன், என்ன நாமளும் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தோம். சிவபெருமான் நம்மளுக்கு 8 குழந்தை வரம் கொடுத்திருக்காரு. 8 குழந்தை வரம் தந்திருக்கிறாரு. நான் ஒரு குழந்தைக்கு தான் தவம் இருக்க போனேன். சரி, ஆனால் 8 குழந்தை வரம் கொடுத்திருக்காரு. ஏ நாகக்கண்ணி, 8 குழந்தை வரம் வாங்கிட்டு வந்தா என்று சொல்ற. ஆமா, ஆண் குழந்தையா சரி இல்ல பெண் குழந்தையா? ஏ மன்னா சுவாமி, ஆண் என்றும் பார்க்கவில்லை, பெண் என்றும் நான் கேட்கவில்லை. எனக்கு மலடி என்ற பட்டம் நீங்கினால் போதும் சுவாமி. மலடி பட்டம் நீங்கினா போதும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன? ஓ, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன? ஆமா, அவ்வளவு என்று கொண்டு வந்தாலே தீர்த்தத்தை எடுத்தாள். ஆமா, பிரசாதத்தை எடுத்து தன்னுடைய மணவாளனுக்கே கையில கொடுக்க, ஆமா, கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாகக்கண்ணியான வெண்கொடியானவள் சரி கையிலே வைத்திருக்கிறாளை. ஆமா, 8 அமிர்த உருண்டை எடுத்தாள். 8 அமிர்த உருண்டை எடுத்து வாயிலே போட்டு புசிக்கிறாள். 8 அமிர்த உருண்டை எடுத்து வாயிலே போட்டு புசிக்கிற போது அதை புசிக்கக்கூடிய நேரத்திலே நாகக்கண்ணி வெண்படியானவள் நாகக்கண்ணி திருவயத்திலே 8 கருவாக உருவாக திரள்கிறது. திரண்ட நேரத்திலே 8 முட்டைகள் ஈன்றெடுத்தாள். நாகக்கண்ணி இட்டால் 8 முட்டை. அப்படி 8 முட்டை ஈன்றெடுத்த நேரத்திலே ஆமா வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று 8 முட்டையை வைத்து பாதுகாத்து அடைகாக்க வேண்டும் என்று சொல்லி வெயில் அடியாமல் அனல் அடியாமல் அக்கினிகள் அண்டிடாமல் மழை பொழியாமல் 41 நாள் என்ற என்னையா 41 நாள்னு சொன்னா ஒரு மண்டலம், ஒரு மண்டல பூசை அடகாத்து வருகிறாள். ஆமா, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினாலும் 41 நாள். 41 நாள் கும்பாபிஷேகம் நடத்த ஒரு மண்டல பூஜை வைக்க வேண்டும். அதே மாதிரி சரி நாகக்கண்ணி பெண்கொடியானவள் 41 நாளாக அடகாத்து வருகின்றாள். 8 முட்டையை வைத்து நாகக்கண்ணி 41 நாள் அடகாத்து வரக்கூடிய நேரத்தில் ஆமா 41 நாளாச்சு. 41 நாளாச்சு. நல்ல செவ்வாய்க்கிழமையிலே ஆனி மாதத்திலே முதல் செவ்வாய்க்கிழமையிலே இந்த பூந்தோட்டம் திருமா நன்னகரத்திலே அட்டகாளி 8 பேரை எப்படி ஆதாளி போட்டு வந்து பிறக்கிறாள். ஆமா, மக்களை காப்பதற்கு சரி எப்படி வந்து அவதாரம் எடுக்கிறாள். எப்படி ஆதாளி போட்டு வந்து பிறக்கிறார். அட்டகாளி பிறக்க போடுங்க அம்மா, ஒரு கொலவை பொன்னான மணிக்குலவை எப்படி ஆதாளி போட்டு பிறக்கிறாள். எப்படி வந்து பிறக்கிறாள். அதே நாளாங்கான நாளையிலே
தலையில் வைத்து
அஷ்டகாரியர்கள் 8 பேர்களும் எப்படியா வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார் எப்படி அம்மா வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாள் தாயான பார் உலகத்தை காக்க வந்தாளே பார் உலகத்தை கட்டி காக்க வந்தாளே தாயான அம்மையான பத்ரகாளி ராமலிங்கபுரமா நன்னகரிலே பூந்தோட்ட தெருவிலே குடியிருக்காளே நம்மை பத்திரகாளி அம்மாள் மாறி மாறி வந்து பிறந்தாளே அம்மையான மாரியம்மாள் அம்மையான மாரியம்மாள் 3 முகத்தோடு குடிகொண்டிருக்கிறாளே அம்மையான நுப்பிடாதி அம்மையான முப்பிடாதி தாயான அம்மையான ஈஸ்வரி அம்மாள் ஈஸ்வரி அம்மாள் 8 பேர்களும் அஷ்டகாரியர்கள் 8 பேர்களும் சர்ப்பம் திரவயத்தில் ஆமா சர்ப்பந்தான் வந்து பிறக்க வேண்டும் சர்ப்பந்தான் வந்து பிறக்க வேண்டும் எப்படி வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாள் எப்படி வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாள் சக்தியாக வந்து பிறந்திருக்கிறாள் சக்தியாகவே வந்து பிறந்திருக்கிறார் பாம்பின் திரவயத்தில் பாவையாக வந்து பெண் பிறந்திருக்கிறார் பாம்புதான் பிறக்க வேண்டும் ஆமா பாவையாக வந்து அவதாரம் எடுத்திருக்கிறாள் அம்மை பத்திரகாளி அம்மாள் மாகாளி 8 பேர்களும் அஷ்டகாரியர்கள் 8 பேர்களும் எப்படி வந்து அவதாரம் எடுத்திருக்கா தெரியுமா எப்படி அந்த அவதாரம் எடுத்திருக்கிறாள் வீரப்பல்லா வெறு சடை நல்ல சடையழகி நல்ல சடையழகி மாயனுக்கு தங்கையவள் மாகாளி அம்மையான பத்ரகாளி அம்மையான பத்திரகாளி பிறந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆமா அப்படி இருக்கிற போது இருக்கக்கூடிய போது அதற்கு அடுத்தபடியே நமது வெள்ளிசையை பாராட்டி கொண்டு சன்மானம் அளித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான் யாரையா நமக்கு சன்மானம் அளித்த அந்த செல்வ சீமான் பூமான் அந்த புண்ணியவான் யாரம்மா ஈக்கேபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய என் தாயான பத்திரகாளி ஆலயத்திலே வைத்து பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயத்திலே வைத்து சன்மானம் அளித்தவர் யார் என்று கேட்டார் நமக்கு சன்மானம் அளித்தவர் யார் அம்மா புஷ்பா சரி கோ புஷ்பா அண்ட் கோ யார் அம்மா எஸ் தமிழ்ச்செல்வம் அண்ணார் அவர்கள் சரி யார் அம்மா புஷ்பா அண்ட் கோ புஷ்பா அண்ட் கோ எஸ் தமிழ்ச்செல்வம் அவர்கள் சரி நமது வில்லிசையை பாராட்டிக் கொண்டு 100 ரூபாயை கொண்டு வந்து சரி 100 லட்சமாக பரிசளித்தார்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து நமது வில்லிசையை பாராட்டி நமக்கு 100 லட்சமாகவே பரிசளித்தார்கள் அவர்கள் குடும்பம் கோத்திரங்கள் அன்னாருடைய குடும்ப வழிகுல கோத்திரங்கள் வழி வம்முசங்கள் பார்த்து வரக்கூடிய தொழில் வளங்களும் மக்களோடு மக்களாக மருமக்கம் ஆங்கிலம் தலைத்து மாங்கல்யம் தலைத்து பேரன் பேத்திகளோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி வாழ வேண்டும் ஈசன்ப கோவானுடைய அருளாளே வாழ வேண்டும்
அவர்கள் தமிழ் செல்வம் மன்னார் அவர்கள் அன்றும் வாழ்க சரி இன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் வாழ்க வளர என்று வரமளித்தால் என் தாயான பத்திரகாளியம்பாள் அட இருக்கக்கூடிய நேரத்திலே மாரியம்மையான பத்திரகாளியம்மையான மாரியம்மாள் தீயான பூசக்காரி மாயனுக்கு தங்கையவள் உனக்கு நேரம் அது தவறுதம் வெகு நேரமாகுதம்மா நாயே பத்திரகாளி எப்படி வந்து ஆதாரத்தோடு வந்து பிறந்திருக்கிறாள் எப்படி வந்து பிறக்கிறாள் வீரபெல்லாம் விருந்தடையா விருந்தாடோ தலைமுடியா வீரபெல்லாம் விரிசடையா விரிந்தாடோ தலைமுடியா வாரபெல்லாம் வாயா நல்ல முடியாள் தங்கையா நல்ல சுமையாள் சந்தனமாரி அம்மையாரே அவற்றை காளி